ஹாய் ஹலோ சிஸ்டம் பேரண்ட்ஸ் அண்ட் டியர் செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் தான் பேசிக்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் அது ரொம்ப தியரிட்டிக்கலாக படிக்கிற காட்டிலும் ப்ராக்டிக்கலாக படித்தோம்னா குழந்தைங்க இன்னும் நல்லா சூப்பராக அப்சர்வ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க நம்மளுமே சேர்ந்து கற்றுக்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல் கம்ப்யூட்டர்னா என்ன, ஏன் அதை கற்றுக்குறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டர்ன்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். கரண்ட் இல்லாமல் எந்த டிவைஸும் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரும். ஸோ இது வந்து ப்ராசஸ் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ஸோ அதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், எல்லா பேட்டர் அதாவது மாவு, பட்டர், அதுக்கப்புறம் அது கூட சோடா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இன்புட்னு வச்சுக்கோங்க, சரியா? இன்புட்டு இதை தூக்கி நம்ம வந்து ஓவன்லேயோ இல்லை அடுப்புலையோ வச்சு நம்ம அதில் வந்து என்ன செய்யும், கேக்கை வந்து ப்ராசஸ் பண்ணோம், ரெடி பண்ணோம். ஹீட் பண்ணி வேக வச்சு திருப்பி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது வெளியே வந்து நம்மளுக்கு எடுத்து பார்த்தோம்னா கேக்காக கிடைக்கும். ஸோ அதுதான் கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உள்ள நம்ம இன்புட் ஏதாவது கொடுக்குறோம், அது வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி அதை மாற்றி நம்மளுக்கு வந்து வெளியே அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இதுதான் கம்ப்யூட்டரோட வேலை, சரியா? இதை ஏன் கற்றுக்குறோன்னா, கம்ப்யூட்டர் வந்து ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து நம்மளோட என்ன டேட்டா கொடுத்தாலும் ஸ்டோரேஜ் பண்ணும். அதாவது மிஸ்டேக்ஸே அது பண்ணாது அந்த அளவுக்கு. கம்பல்சரி அது மிஸ்டேக்ஸே பண்ணாது, சரியா? அதனால் நம்ம வந்து அது வந்து நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கை எல்லா இடங்களையும் எல்லா டயத்துலையுமே அது தேவைப்படுது. மனிதனை விட இது பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களுக்கு புரிஞ்சுன்னா கற்றுக்கோங்க. ஸோ இதை உங்களுக்கும் வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியா? மனிதனை விட இது பெட்டரா அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக நம்மளை விட அது நல்லா வேலை செய்யும். நல்லா எல்லா ஆன்சரும் நம்மளுக்கு கொடுக்கும். மேக்ஸு நல்லா பண்ணி கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் விடாது. நம்ம ஒரு சில நேரம் மிஸ்டேக் பண்ணாலுமே அது மிஸ்டேக்ஸ் விடாது. ஸோ இது வந்து நம்ம திங்க் பண்ணுவோம், ஆனால் அதெல்லாம் திங்க் பண்ண முடியாது தான். இது வந்து வித்தியாசம், சரிங்களா? சரி, வாங்க அதோட ஸ்பேர் பார்ட்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதை வந்து கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து டெஸ்க் டாப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க, டேபிள் டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும், இடத்த வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆனால் நல்ல எல்லா ஸ்டோரேஜும் மெமரி பவருக்கும் நல்லாயிருக்கும். இது மானிட்டர், டிவி மாதிரி இருக்கே, அது மானிட்டர் சொல்லுவாங்க. கீழே கீபோர்டு, மவுஸு, அப்புறம் சிபியு, ஸ்பீக்கரு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒன்றுனா. ஸோ கீபோர்டு, இதில் வந்து கீபோர்ட்ஸை வந்து பட்டன்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லை கீஸுன்னு சொல்லுவாங்க. நிறைய கீஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் இருக்குது. அடுத்து இது வந்து மவுஸை மூவ் பண்ணி தான் அதில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி காட்டும் மானிட்டரில். ஸோ இதை வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். சிபியு, மனிதருக்கு எப்படி மூளை இருக்கோ அதே மாதிரி தான் இது வந்து கம்ப்யூட்டரோட மூளைன்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டோரேஜையும் எல்லா ப்ராசஸையும் இதான் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்டை பற்றியும் ஒவ்வொரு ப்ராசஸை பற்றியும் நம்ம வந்து இது விரிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடுறேன், அடுத்து பார்த்திங்கன்னா மானிட்டர். நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வெளியே ஃபேஸில் காட்டுறோமோ அதே மாதிரி மானிட்டரோட எல்லா டிஸ்பிளேயும் மானிட்டரில் தான் காட்டுவோம். ஸ்பீக்கர், இது வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் சவுண்ட். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கானா, அதில் புரியலை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து கொண்டு போகிறதா, பெரியவங்களும் கற்றுக்கலாம் தாராளமாக. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் செல்லக்குட்டீஸ்.